அறுபடை வீடுகளில் ஒன்றாகிய திருச்செந்தூரில் கட்டபொம்மன் சத்திரம் என்று ஒன்று அமைத்து முருகன் கோவிலுடைய 9வது மண்டகப்படியாக அதை இத்தனை ஆண்டு காலம் 300-400 ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்தார்கள். அதில் நேரடி வாரிசு பீமராசா என்ற வீரபாண்டிய சுப்பிரமணிய கட்டபொம்மதுரை இன்று தமிழக அரசிடமிருந்தும் அவர் உதவித்தொகை பெற்று வருகிறார். எனக்கு மிக மிக வேண்டியவர். அவர் 2 காலும் நடக்க முடியாமல் இருக்கிற இந்த சூழலில் அவர் தொடுத்த மனுவில் சாதகமான முடிவெடுப்பதற்கு வாதாட வேண்டும் என்று பொய் சொல்லி அவருடைய கைரேகையை பெற்று இன்னொரு குடும்பத்தினர் இந்த சத்திரம் எங்களுக்குரியது என்று ஒரு பொய்யான முறையீட்டை தயார் செய்து கொடுத்து அறநிலையத்துறையினுடைய இணை ஆணையர் ஜாயிண்ட் கமிஷனர் இனிமேல் இத்தனை வருடங்கள் நீங்கள் போயிருந்தாலும் இந்த வருடம் நீங்கள் கட்டபொம்மன் சத்திரத்தில் மண்டபப்படி நடத்தக்கூடாது, பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு கொண்டு போய் சொரூபத்தை வைத்து கொண்டு போகலாம் என்பதில் ஒட்டுமொத்த அந்த 9 கம்பளங்களை சார்ந்த அந்த மக்கள் மிகவும் புண்பட்டு பல 100 ஆண்டுகளாக நாங்கள் பயன்படுத்துவது திருச்செந்தூரிலேயே முதலில் கட்டப்பட்ட இந்த கட்டபொம்மன் சத்திரம், இதில் நாங்கள் இந்த வருடம் நுழையக்கூடாது என்று ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள் என்று அந்த நேரடி வாரிசு பீமராசா அவர்களே எனக்கு அலைபேசியிலும் பேசினார், கடிதமும் அனுப்பினார். அந்த கடிதத்தை வைத்து நான் ஒரு முறையீட்டை தயார் செய்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்களிடம் சொல்லி இப்பொழுது இணை கமிஷனர் இப்படி ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார், அதை திரும்ப பெற வேண்டும். அந்த அத்தனை சமுதாய மக்களும் நேரடி வாரிசும் வழக்கமாக போகிற 9வது மண்டபப்படி முருகனுக்கு திருமுருகனுக்கு எங்களுக்கு உரிய இடத்துக்கு போக அனுமதியை பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் பேரில் நான் ஒரு முறையீடு தயாரித்து முதலமைச்சர்களிடம் சொன்னேன். உடனடியாக அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபுவிடம் சொன்னீர்களா என்றார்கள். இல்லை, உங்களிடம்தான் சொல்லுகிறேன், நீங்கள் அவரிடம் தெரிவித்து விடுவதற்காகத்தான் சொல்லுகிறேன் என்று உடனடியாக தன்னுடைய தனி செயலாளரை அழைத்து அமைச்சர் சேகர் பாபுவிடம் இந்த பிரச்சனையை உடனடியாக சொல்லி வேண்டிய ஏற்பாடு செய்யுங்கள் என்று முதலமைச்சர் அதற்கு கூறியிருக்கிறார்கள். நாளை 3ஆம் தேதி அந்த சுப்பிரமணிய சாமி திருக்கோயிலுடைய